ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்த வீட்டில் எல்லார் முன்னாடியும் சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வியே சேதுக்கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேது ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்வி எப்படியாவது டாக்டர் ஆகணும், அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்டையும் கேட்க, இங்கே ராஜாங்கமும் நல்லபடியாக யோசிச்சு எல்லார் முன்னாடியும் தன்னோட முடிவையும் சொல்கிறாரு. ஏயா சேது, தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு இங்கே வா அப்படின்னு ராஜாங்கம் சொன்னது தான். அடுத்த நிமிஷமே சேது வேக வேகமாக போய் தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடியும் வந்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சித்ராவோ, அம்மா என்னம்மா இது, பெரியப்பா எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி நிற்க வச்சிருக்காரு? அடியே, எனக்கும் அதான் ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கு. சரி சரி, என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தான் இருந்துக்கிட்டு, ஏயா சேது, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எதுக்காக இங்கே நிற்க வச்சிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சேது இது வரைக்கும் அவனுக்குன்னு எந்த ஒரு ஆசையையும் என்கிட்ட கேட்டதில்லை. ஏன் சொல்லப்போனா தமிழ்ச்செல்வியை சேது ஆரம்பத்திலே காதலிச்சான். அவன் என்கிட்ட வந்து எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. நானாக அவன் கருப்புக்கிட்ட பேசினதை கேட்டுட்டு தான் அவனுக்கு தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போது சேது எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். அதை நான் நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதும் அங்கே இருந்த மோகனாவுக்கும் சந்தோஷமாகுது. இன்னொரு பக்கம் எங்கள் அப்பத்தான் இருந்துக்கிட்டு, ஏயா ராஜாங்கம், அப்படி என்ன சேது பையன் கேட்டான் சொல்லுப்பா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா கேட்டதும் இங்கே ராஜாங்கம் இருந்துக்கிட்டு, தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கணும்னு அவள் ஆசைப்படுறா. எப்படியாவது என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வியை டாக்டராக நீங்கள் தான் உதவி பண்ணணும், நீங்கள் சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்டான். அவனுக்குன்னு ஒரு ஆசையை கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றணும் இல்லையா? அதனால் தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு நான் படிக்க வைக்க போகிறேன், அதுவும் என்னோட சொந்த செலவில் அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சித்ராவுக்குமே அதிர்ச்சி ஆகுது. அப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாயா, தமிழ்ச்செல்வியே நீ டாக்டருக்கு படிக்க வை, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, வாயும் வயிறுமா முழுகாமல் இருக்கா. அவளோட ஆசையை நாம் நிறைவேற்றணும் இல்லையா? அதனால் தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கட்டும். தமிழ்ச்செல்வி நீ டாக்டருக்கு படிக்குமா அப்படின்னு இங்கே ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்தாவுமே, ஏயா ராஜாங்கம், இப்படி நீ சொல்லும்போது என்னோட மனசே குளிருதியா. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேத்தி டாக்டருக்கு படிக்க போகிறா. சேது, உண்மையாலுமே இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். தமிழ்ச்செல்வி நீ மட்டும் ஒன்றும் இல்லை, சேது மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீயுமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இங்கே அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இங்கே என்னம்மா நடக்குது? என்னமோ தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறாங்களா? இதையெல்லாம் நீ அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா, இங்கேயே அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சித்ரா சொல்ல, இருடி ஒரு நிமிஷம் மாமா, நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? என் பொண்ணு சித்ராவும் படிக்கலை, தாமரையும் படிக்கலை. இந்த குடும்பத்தில் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே மாமா சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னன்னா இந்த தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கட்டும்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எப்படி மாமா? அப்போது என் பொண்ணெல்லாம் படிக்காமல் உங்கள் மருமக மட்டும் நல்லா டாக்டருக்கு படித்து பட்டம் வாங்கணும், அப்படி தானே? இதெல்லாம் சரியில்லை மாமா. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இங்கே பாரு ஈஸ்வரி, நானுமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சேது என் பையன் வந்து கேட்கும்போது என்னால் எப்படி மறக்க முடியும் சொல்லு? இங்கே பாரு, தமிழ்ச்செல்வி மேலே அவன் உசிரியே வச்சுருக்கான். அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்குறான். பெத்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றுறது ஒரு அப்பாவோட கடமை இல்லையா? அந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிப்பா. ராஜாங்கம் இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது. ஆமா, இதுக்கு மேலேயும் என்னால் சும்மா இருக்க முடியாது. இப்போவே அந்த தமிழ்ச்செல்வியோட முகத்திரிய நான் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேக வேகமாக வந்து, ஏ தமிழ், நீ சொல்லு, எல்லார் முன்னாடியும் சொல்லு, நான் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த. என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தா கேட்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக பாருங்க, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும். ஏ தமிழ், சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, சீக்கிரமாக
நீ கர்ப்பம் இல்லைன்றத நீயா சொல்றியா இல்லை நானே எல்லார் முன்னாடியும் வெட்ட வெளிச்சமாக்கட்டுமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சித்ரா ரொம்ப கோபத்தோட நடந்துக்க உடனே அங்கே இருந்த சேது, அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கர்ப்பமா இருக்கவகிட்ட போய் கர்ப்பமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னக்கா நடக்குது இங்க? டேய் சேது, இவ கர்ப்பமாவே இல்லடா. இவளை பத்தி உண்மை எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இவ எங்க கை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கினதுனால தான் நாங்களும் அமைதியா பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு இப்போ ராஜாங்கம் பெரியப்பா என்னமோ இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான்லாம் படிக்காத ஒருத்தியா இருக்கணும், இவ டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கணுமா? இங்க பாரு தமிழ், சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு எங்க வயிற்றுல கையை வச்சதும் அங்க தமிழ்ச்செல்விக்கோ ரொம்ப படபடப்பாவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த மலர் இருந்துக்கிட்டு, அண்ணி என்ன அண்ணி நடக்குது? அமைதியா இருங்க அண்ணி. ஏ மலரு, என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா? பேசாம அமைதியா இரு. மோகனா பெரியமா, சீக்கிரமா இவளை உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு தான் உங்க மருமக தமிழ்ச்செல்வி கர்ப்பமாவே இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எதுக்காக அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சித்ராவுமே ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த ராஜாங்கமும், என்ன ஈஸ்வரி, சித்ரா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, தமிழ்ச்செல்வி மிரட்டிக்கிட்டு இருக்கா, நீ பாட்டுக்குன்னு அமைதியா நின்றுக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மாமா, சித்ரா பண்றதுல தப்பே கிடையாது. இந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாவே கிடையாது. இவளோட வயிற்றுல வெறும் துணி மூட்டையை தான் கட்டிக்கிட்டு இருக்கா. ஏ தமிழ், இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வேக வேகமா போய் தமிழ்ச்செல்வியோட முந்தானையை பிடிச்சி இழுக்க அந்த நேரம் துணிப்பையுமே கீழே வந்து விழுது. அந்த துணிப்பைய பார்த்ததும் சேது, ராஜாங்கம், மோகனா, அப்பத்தான்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சேது, இந்தா உன் குழந்தை கீழே விழுந்துருச்சு பாரு, தூக்கி கொஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிப்பையை எடுத்து சேது கையில கொடுக்க போக அதை பார்த்ததும் இங்க சேதுவுக்குமே, என்ன தமிழ் இது? இது என்ன? இங்க என்ன நடக்குது? ஒழுங்கு மரியாதையா வாயை திறந்து சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சேது ரொம்ப கோபத்தோட பேச, உடனே அங்க தமிழ்ச்செல்வியோ ஓடி போய் சேதுவோட காலில் விழுந்து கதறி அழுவுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்த சொல்ல வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னால் சொல்ல முடியலைங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது தடுத்துக்கிட்டே போச்சு. இவங்களுக்கு எப்போவோ தெரிஞ்சிடுச்சு என்கிட்ட போசு மாமா இந்த வீட்டுக்கு வரணும், அப்போதான் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. நானும் அதை பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ போசு மாமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை வீட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, என்ன தமிழ் இது? உன்னை நான் எவ்வளவு நம்பினனே, இந்த வீட்டு குடும்ப குத்து விளக்குன்னு நினச்சி உன்னை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பெருமையாலாம் பேசினனே, கடைசியில் இப்படி எங்க மூஞ்சிலேயே நீ கரிய பூசிட்டியே. அங்கே இருந்த அப்பத்தாவோ, ஏ தமிழ், என்ன இது? உன்னை நான் என்ன மூலை நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா ஒரு துணி பைய தூக்கி உன் வயிற்றுல சுற்றி வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நீ கர்ப்பமாவே இல்லைன்றது தான் உண்மை. சொல்லு, யார் இந்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தது? அன்னைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் நீ கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்களே, அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு அப்பத்தா கேட்க, அன்னைக்கு சேது மாமா என்னை அடிக்க வரும்போது நான் கூட மயங்கி விழுந்துட்டேன். அப்போ அம்மா தான் ஏதோ ஒரு பயத்தில் என்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சிக்கிட்டு நான் கர்ப்பமாக இருக்கேன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக என்னோட வயிறு பெருசாகலைன்னு நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கறதுனால என் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வயிற்றுல துணிப்பையை வச்சு என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க. அப்போவே உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லணும்னு தான் நினச்சேன். எனக்கு சரியான நேரம் கிடைக்கல. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சேது ராஜாங்கம் ரெண்டு பேர்கிட்டையுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ரா, அம்மா இவ காலில் விழுந்தே அழுதே சாதிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா போல. இவ இந்த மாதிரி அழறத பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏதாவது பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புமா. என்ன தமிழ், வயிற்றுல குழந்தையும் இல்லை, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இப்போ சேதுவோட காலில் விழுந்து அப்படியே அழுது நடிக்கிறியாக்கும். சேது, இனிமே இவளை எதுக்காக வீட்டுக்குள்ளே விட்டு வச்சிருக்க? முதல்ல அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்து. உனக்கு இன்னொன்று தெரியுமா சேது? இதோ இருக்காங்களே உங்கள் அம்மா மோகனா, இவங்களுக்குமே தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் முன்னாடியே தெரியும். ஆனால் நம்ம எல்லார்கிட்டையும் இந்த தமிழ்ச்செல்விக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவ கர்ப்பமாக இருக்கிறதா வீட்டில் இவங்களும் சேர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
உனக்கு தெரியுமா, கர்ப்பமாவே இல்லைன்ற போது இவ வயித்துல மட்டும் குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு டாக்டர் எப்படி ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுவாங்க? எல்லாமே உங்க அம்மா டாக்டரோட கை காலில் விழுந்து தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கை கெட்டு போயிடும், எப்படியாவது நீங்க தான் பொய் சொல்லணும்னு டாக்டரையே பொய் சொல்ல வச்சிருக்காங்க மோகனாக்கா. என்னக்கா, சொல்ல வேண்டியது தானே உண்மைய அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க, இங்க மோகனாவுமே ஆமாங்க, நானும் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். வசந்தியும் செல்லப்பாண்டியும் என் கை கால்லையும் விழுந்து தயவு செஞ்சு யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க, எல்லாமே நான் பண்ண தப்பு தான்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் வெளியே உண்மையை சொல்ல முடியலங்க, என்னை மன்னிச்சிருங்க. இன்னொன்று தெரியுமா, அன்னைக்கு வசந்தி சொன்னதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள தான் கர்ப்பமாக இருக்கிறதா தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உண்மையாலுமே கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் தெரியவே தெரியாது. அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் டாக்டர் நீ கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்தையே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் சேதுவுக்கு தெரிய வந்தா அவன் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். வீட்டில் யார்கிட்டேயும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நான் தான் தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னேன். எந்த தண்டனை கொடுக்கறதுனாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு மோகனாவுமே தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சேது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க.